ஒரு ராஜா வந்து நமக்கு மரணமே வரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்படியே யோசிச்சு போயிட்டே இருக்குச்சு. பார்த்தா ஒரு முனிவர் தபஸ்வி இருந்தார். அவர் பார்த்து காட்டில் இருக்கார். அவர் பார்த்து எனக்கு வந்து மரணமே வரக்கூடாது அப்படின்னாரு. அவர் சிரித்து கொண்டு, அப்படியா சரி, இங்கேருந்து ஒரு மலையை கடந்து போனால் அங்கே ஒரு குளம் இருக்கும், அந்த நீரை அருந்து உனக்கு மரணம் வராதுன்ட்டார். இவரும் கடன் போனார். நீரை அருந்தலான்னு பார்க்குறார். ஒரு முக்கல் முனகலோடு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு வயதான மனிதன் படுத்து கொண்டு இருக்கின்றான். என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், நான் இந்த தண்ணி தான்ப்பா குடித்தேன், 100 வயசுக்கு மேலே 150 வயசு ஆகிப்போச்சு, என் பிள்ளை வந்து இறந்து போயிட்டான், என்னுடைய பேரம் பேத்திங்கள்லாம் வயசாகி போச்சு, யாரும் என்னை பார்த்துக்கல, என்னை காட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னு. பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. அடடா, வயசானா என்ன பண்ணுறது, நம்ம ஆயுசு இருக்குது, வயசான என்ன பண்ண முடியும். நேராக திருப்பி போகிறார் முனிவர். இவருக்கு ரொம்ப புச்சாலின்னு நினைப்பு ராஜாக்கு. அவர்கிட்ட போய், என்ன நான் இது மாதிரி ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு வந்து இளமையும் வேணும் ஆயுசும் வேணும்னார். உடனே அப்படியே சரின்னு சிரிச்சுட்டு, அதற்கும் கடந்து அந்த குளம் இருக்குல்ல, அதையும் கடந்து இன்னொரு மலை இருக்குது, அதை தாண்டி போனோன்னா ஒரு மரம் இருக்குது, அதில் மஞ்சளாக நல்ல பழம் பழுத்திருக்கும், அந்த பழத்தை சாப்பிடு, உனக்கு இளமை கிடச்சிடும். நேராக அதே மாதிரி போகிறார். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்லான்னு போகும்போது ஒரே சண்டை போடுற சத்தம். உடனே பார்த்தா ஒரு 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. இருப்பா நிறுத்துப்பா, ஏன்ப்பா சண்டை போடுறீங்க? இல்லை, என்னுடைய ஷேரை இவர் கொடுக்க மாட்டேங்கிறார். யார்? இவர் தான் என் அப்பா அப்படின்னு. அதாவது எல்லாரும் இளமையாக இருக்காங்க, இவர் அப்பா. அப்படியே ஏன்ப்பா கொடுக்குறதானே? ஏன் அப்பாவே எனக்கு கொடுக்கல சார் அப்படிங்கிறான் அவன். அதுக்கப்புறம் இதுதான் என் அப்பாங்கிறான். அந்த அப்பா பார்த்தா 450 வயசு, அவரும் இளமையாக இருக்கார். அவர் சொல்ல, நான் இன்னும் சாகவே இல்லையா, எப்படி என்னுடைய சொத்தெல்லாம் இவங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுன்னு கேட்குறாரு. ராஜாவுக்கு அசிங்கமாக போச்சு, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. நேராக போய் காலில் விழறார், அந்த முனிவருடைய காலில். முனிவர் சொல்கிறார், நீ இருக்கும் இடத்திலேயே நாமத்தை சொல்லி உன் கடமையை பண்ணுப்பா, அதுவே கோவில். நீ சாப்பிடுவதற்கு முன்னாடி கடவுளுக்கு அதை அர்ப்பணித்து விட்டு சாப்பிடு, அது பிரசாதம். நீ உறங்கும் முன்பு உனக்கு நல்ல நாளை கொடுத்த பகவானை நினைத்து கொண்டு உறங்கு, நல்ல உறக்கம். வாழ்கின்ற அத்துணை மணித்துளிகளும் கடவுளுடைய கிஃப்ட், ப்ரெசண்ட்டு. அதனால தான் ப்ரெசன்ட் டென்ஸ்னும். பாஸ்ட்டும் நம்மக்கிட்ட இல்லை, ஃப்யூச்சரும் நம்மக்கிட்ட இல்லை, ப்ரெசண்ட்டு மட்டும்தான் இருக்குது. இந்த பரிசினை அனுபவித்து வாழ், எல்லோரோடும் சந்தோஷமாக பகிர்ந்துண்டு வாழ், எதை பற்றியும் கவலைப்படாதே, அந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் விட சிறந்ததுங்கிறார். அதாவது நம்ம வந்து புத்திசாலித்தனமாக வாழணும்னா இந்த விஷயம்லாம் நாம சாண்ட் பண்ணுறது, மனசு அமைதியாக வச்சுக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, எதையும் இன்னொருத்தரத்துக்காக இன்னொரு விஷயத்துக்காக மாற்றி வைக்காமல் அப்பொழுதே என்ஜாய் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கும் இல்லையா? ராதே கிருஷ்ணன்.